கிராம சபை கூட்டம் என்று கூறி திமுக நடத்தும் போராட்ட நாடகத்தில் பொதுமக்களை பங்கேற்க வைக்க முயற்சித்திருக்கிறார் அமைச்சர் KKS ராமச்சந்திரன் என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரங்கள். விருதுநகர் மாவட்டத்தில் இன்று மத்திய அரசை கண்டித்து ஒரு போராட்டம் நடைபெறுவதாக இருந்தது. அந்த போராட்டத்தில் பங்கு பெறுவதற்காக அந்த ஊர் மக்களை வர சொல்லும் பொழுது கிராம சபை கூட்டம் என்று சொல்லி வர சொன்னதாகவும், கிராம சபை கூட்டம் என்று சொல்லி வர வைத்து மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துவது ஏன் என்று பாஜகவை சார்ந்த ஒரு பிரமுக கேள்வி எழுப்பியவுடன் அங்கிருந்து அமைச்சர் KKS ராமச்சந்திரன் புறப்பட்டு சென்று விட்டார் என்ற காணொலியும் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் தான் அந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, திமுக அமைச்சர் KKS ராமச்சந்திரன் பாஜக அருப்புக்கோட்டை வடக்கு ஒன்றிய துணைத் தலைவர் மீனா கேள்வி எழுப்பியவுடன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றார். கடந்த 4 ஆண்டுகளில் 100 நாள் வேலை திட்டத்தில் மத்திய அரசு நாட்டில் அதிகபட்சமாக தமிழகத்திற்கு 39,339 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதை தமிழக மக்கள் அறிவார்கள் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, இது தொடர்பாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியிடம் மத்திய அமைச்சர் நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டார். 100 நாள் திட்டத்திற்காக இந்தியாவிலேயே அதிகபட்ச நிதியை தமிழ்நாட்டிற்கு தான் வழங்கி இருக்கின்றோம் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அந்த நிதி என்ன ஆனது என்பதை கூறாமல் மோசடி நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றது திமுக என்று அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழகத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் திமுக ஆதரவோடு நடக்கக்கூடிய மோசடிகள் குறித்து பலமுறை புகாரும் தொடர்ந்து மோசடியில் ஈடுபடக்கூடிய திமுகவின் அரசியல் நாடகங்களை தமிழக மக்கள் இனியும் நம்ப போவதில்லை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, தமிழகத்தில் நடைபெறக்கூடிய இன்று மத்திய அரசை கண்டித்து 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு போதுமான நிதியை வழங்கவில்லை, எனவே கடந்த சில வாரங்களாக 100 நாள் திட்டத்தில் பணி செய்தவர்கள் இன்னும் பணம் பெறாமல் இருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டு போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் 39,000க்கும் கூடுதலான தொகையை மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு 100 நாள் திட்டத்திற்காக விடுவித்திருப்பதை சுட்டிக்காட்டி அண்ணாமலை பதிவிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். கிராம சபை கூட நடக்குதா? கிராம சபை கூட நீங்க ஆர்ப்பாட்டம் போடுறீங்க, அது முதல் தவறு. இந்த கிராம சபை கூட்டத்தை ஏன் ஆர்ப்பாட்டமா மாத்துறீங்க? கிராம சபை அந்த இடத்துல மக்கள் நீங்க கூட்டிட்டு கூடாது. நீங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.